2011 ஆகஸ்ட் 24ஆம் தேதி. இதோ இப்போதுதான் கடந்து போனது போல இருக்கிறது. துடிப்பான, வேகமான, இளம் மனதின் தேடுதல் உத்வேகத்துடன் இதே நாளில்தான் பிறந்தது புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி. கடந்து போன 5 ஆண்டுகள் எளிமையானதாக இல்லைதான். செய்திக்கே உரிய பரபரப்பும் வேகமுமாய் 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இதோ 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. கடந்த ஓராண்டில் எண்ணற்ற செய்திகள் கடந்து போய்விட்டன. பல செய்திகள் இன்னும் கடல் அலைகள் போல தொடர்ந்து அலைமோதி கொண்டிருக்கின்றன. சில செய்திகளை கடந்து போவது மிகவும் கடினமானதாக இருந்தது. சில செய்திகள் நல்லவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தி மன நிறைவை தந்திருக்கின்றன. அவற்றின் பதிவுகளை சுவடுகளாக திரும்பி பார்ப்போம். வேலியே பயிரை மேய்ந்த கதை என்பார்கள். அப்படி ஒரு நிகழ்வு தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் நடந்தது. மலைவாழ் மக்கள் சிலரை வனத்துறையினர் பாலியல் ரீதியில் துன்புறுத்திய அந்த சம்பவத்தையும் மலைவாழ் மக்களின் மன வேதனைகளையும் வெளிப்படுத்தியது புதிய தலைமுறை. அந்த சம்பந்தப்பட்ட மலை கிராம மக்களை நேரடியாக போய் பேசினேன். அவங்க மொத்தமாக பேசிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூட்டு பேசும்போது அவங்க தங்களுக்குள்ள நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்தை என்கிட்ட விவரித்தாங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்துவோம், அதன் அடிப்படையில் எது உண்மை பொய் கண்டறியப்படும் சொல்லியிருந்தாரு. மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரியே மறுநாள் குழு ஏற்படுத்தப்பட்டது. அன்று மாலையே ராயப்பம்பட்டி காவல் நிலையத்தில் அந்த புகாருக்கு உள்ளான 4 வனத்துறை அதிகாரிகள் மேலேயும் 10 பிரிவுகளில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து பார்த்தோம்னா அந்த பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களை ஒவ்வொரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் எல்லாமே அரசியல் கட்சியினர் எல்லாமே நேரடியாக சென்று அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியினரும் தொடர்ந்து அவங்கள சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்போது உள்ள சூழ்நிலை என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை தேசிய மனித உரிமை ஆணையம் கையில் போயிருக்கு. இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மக்களிடம் விசாரணை, வனத்துறையினரிடம் நடவடிக்கை என விரிந்தது இந்த செய்தி. ஒருவர் பெயரில் அதிகபட்சம் 9 சிம் கார்டுகள் வரை இருக்கலாம் என்பது விதி. ஆனால் ஒருவர் பெயரில் அவர் அறியாமல் அவரது ஆதார ஆவணங்களை பயன்படுத்தி ஏராளமான சிம் கார்டுகள் புழக்கத்தில் இருந்த சம்பவம் கோவையில் நடந்துள்ளது. சட்டவிரோதமான இந்த முறைகேட்டை அம்பலப்படுத்தியதில் புதிய தலைமுறைக்கு முக்கிய பங்குண்டு. நமக்கு கிடைச்ச போலி சிம் கார்டுகள் பட்டியலோட கோயம்புத்தூரில் பீலைமேடு பகுதியில் ஒவ்வொரு வீடாக போய் நம்ம களப்பணியில் இறங்கிய போது தான் அங்கே இருக்கக்கூடிய முகவரி, அங்கே வாழக்கூடியவர்கள் சரியாக இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட இது போன்ற ஒரு செல்ஃபோன் எண் இல்லை அப்படின்றத அவங்க உறுதிப்பட தெரிவித்தாங்க. இதே போல் அந்த பகுதி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 800 சிம் கார்டுகள் இது போல போலியாக அந்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலே பதிஞ்சு யாரோ ஒருத்தர் வாங்கி பயன்படுத்துறது தெரிய வந்திருக்கு. இதே போல் தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலுமே ஒவ்வொருத்தர் பேர்லையுமே பல சிம் கார்டுகள் இதே போல் போலியான ஆவணங்களை கொடுத்து வாங்கப்பட்டிருப்பதும் நம்ம கள ஆய்வில் கண்டுபிடிச்சோம். இந்த தகவலின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் விசாரணை தொடங்குறதுக்கு இந்த களப்பணி மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக அமைஞ்சிருந்தது. ஆபத்தான போதை பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் அவதிப்படும் இளைஞர்கள் பலர் உள்ளனர். ஆனால் பள்ளி குழந்தைகள் அளவில் கஞ்சா சாக்லேட் புழக்கத்தில் இருப்பது புதிய தலைமுறையின் பிரத்யேக கள ஆய்வில் தெரிய வந்தது. இந்தியாலேயே மிக வேகமா நகரமயமாயிட்டு இருக்கிற ஒரு நகரங்கள்ல சென்னைக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. மிக பரபரப்பான ஒரு மாநகரமாக பார்க்கப்பட்ட சென்னைக்குள்ள பல ரகசியமான உலகங்கள் இருக்கிறத நாம பார்க்க முடிஞ்சது. அப்படி ஒரு உலகம் நாம போய் பார்த்த உலகம் கஞ்சா விற்பனை செய்யப்படக்கூடிய உலகம். இந்த கஞ்சா விற்பனை எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது உள்ள பயணம் செஞ்சு பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. கஞ்சாவை விற்கிறவங்களும் சிறிய வயது உடையவர்கள் தான், அதே போல் அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்களும் இளைஞர்கள் தான். இந்த ஆய்வு செய்தியாக வெளியானதை தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கஞ்சா சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். சென்னையுடைய
மையப்பகுதியான கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், ஷெனாய் நகர் இப்படி பல இடங்களில் வெளிப்படையாகவே கஞ்சா விற்பனை நடைபெற்றிருக்குது. இந்த இடங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இல்லை. குறிப்பிட்ட தெருவுக்குள்ளே சென்று இங்கே பொட்டலம் எங்கே விற்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே சரியாக அந்த கஞ்சா விற்கிற இடத்த வந்து கரெக்டாக சொல்லித்தராங்க. எனவே மிக எளிதில் கல்லூரி மாணவர்கள் போய் அந்த கஞ்சா பொட்டலத்தை வாங்கி அதை வந்து பயன்படுத்த முடிகிற ஒரு சூழல் இருக்குது. நம்ம ரகசிய கண்காணிப்பு கேமரா எடுத்துகிட்டு போய் இந்த காட்சியெல்லாம் பதிவு செஞ்சு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செஞ்சோம். அதற்கு பிறகு காவல்துறையினர் களத்தில் இறங்கி பலரையும் கைது செஞ்சாங்க. பல 100 கிலோ கஞ்சா பொட்டலங்களை வந்து பறிமுதல் செஞ்சாங்க. அதற்கப்புறம் விசாரணை என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த விவகாரத்தில் கஞ்சா விற்பனை என்பது பலருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சு நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. யாரெல்லாம் வந்து ரெகுலர் கஸ்டமரோ அவங்களுக்கு இந்த கஞ்சா எங்கே விற்பாங்க, எந்தெந்த பாயிண்டில் விற்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனோட உச்சகட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட கஞ்சா விற்பனை சென்னையில் விற்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் ரசாயனம் கலந்த சாராய பாக்கெட்டுகள் விற்கப்படுவது பற்றி அம்பலப்படுத்தியது புதிய தலைமுறை. உடலுக்கு பெரும் கேடு விளைவிக்கும் இந்த சாராய விற்பனை வீட்டுக்குள் குடிசை தொழிலாக நடந்ததை கள ஆய்வில் வெளிப்படுத்தியதன் மூலம் மாவட்டம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. நானும் ஒளிப்பதிவாளர் மதுவும் தான் போனோம் அந்த பகுதிக்கு, சாராயம் விற்கிற பகுதிக்கு. அப்படி போகும்போது அங்கே வந்து இது மாதிரி கேமராக்கள், பெரிய கேமராக்கள்லாம் கொண்டு போகும். வழக்கமாக நம்ம செய்தி எடுத்துகிட்டு போகிற கேமரா கொண்டு போக முடியாது. ஸ்பை கேமரா தான் கொண்டு போனோம். கண்ணாடி, செல்ஃபோன், அதுக்கப்புறம் பட்டன் கேமரா இப்படி தான் போனோம். அது இல்லாமல் இந்த காஸ்டியூமில் நம்ம போக முடியாது. வழக்கமாக சாராயம் குடிக்கிறவங்க எப்படி போகிறாங்களோ அவங்கள மாதிரியான காஸ்டியூம் தான் மாற்றிட்டு போனோம். அப்படி மாற்றிட்டு போய் தான் அது உள்ள முழுக்க போய் அந்த பட காட்சிகள் எடுத்தோம். சாராயம் விற்கிற பகுதிக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாராய வியாபாரிகள் அவங்களுடைய பின்புலம் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஒரு அடியாட்கள் பலத்தோடு தான் இருப்பாங்க. அதையும் மீறி தான் நம்ம உள்ள போய் அதை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த தருணம் வந்து ரொம்பவும் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. உள்ளேருந்து எப்போ வெளியில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி நிலை தான் இருந்துச்சு. நம்ம அந்த செய்தியை வெளியிட்ட உடனே விழுப்புரம் மாவட்ட காவல்துறை 4 தனிப்படைகள் ஒரு டிஎஸ்பி தலைமையில் அமைச்சு உடனடியாக உள்ள புகுந்து அந்த ஊருக்குள்ளே, அந்த பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 16க்கு மேற்பட்டவர்களை வந்து கைது பண்ணாங்க. அப்புறமும் நமக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அதே பெண்கள், இளைஞர்கள் தான். ரொம்ப நன்றின்னு. வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னையே வெள்ளத்தில் தத்தளித்தது. இந்த வெள்ள வேதனையிலிருந்து சென்னையே மீண்டுவிட்ட நிலையிலும் திருநின்ற ஊரில் வெள்ளம் வடியவில்லை. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரை அங்கு வெள்ளம் சூழ்ந்திருந்தது. ஆக்கிரமிப்புகள் காரணமாக தண்ணீர் வடியாத நிலையில் 2500க்கும் அதிக குடும்பங்கள் தத்தளித்தன. அவர்களின் வேதனையை தொடர்ந்து வெளிப்படுத்தியது புதிய தலைமுறை. அதாவது எங்களோட ஏரியாவில், திருநின்ற ஊர் அப்படின்ற ஏரியாவில் இன்னும் 10 அடி 15 அடிக்கு தண்ணி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இதை கேட்டதும், எப்போ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் 10 அடி 15 அடிக்கு தண்ணி நிற்குமா, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே அந்த பகுதிக்கு நம்ம போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா இன்னமும் வீடுகளோட கூரை வரைக்கும் தண்ணி நின்றுட்டு இருந்தது. அது மாதிரி உள்ளே போய் பார்க்கும்போது ஏரிக்கும் அந்த குடியிருப்பு பகுதிக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடியல. அப்படி இருக்கிறதுக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு புரிஞ்சுது. தங்குறதுக்கு வீடு இல்லாமல், அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் பள்ளிகளுக்கு போக முடியாமல், தங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்றுட்டு இருந்தது தெரிய வந்தது. பாதிக்கப்படுவோரின் குரலை வெளிப்படுத்துவதன் மூலமாக அந்த பாதிப்புக்கு தீர்வு காண முயலும் புதிய தலைமுறையின் முயற்சி இந்த செய்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டார். அதாவது உடனடியாக அங்கே இருக்கிற அதாவது அருகில் இருக்கிற அந்த ஏரியோட உடனடியாக திறந்து அங்கே இருக்கிற அந்த வெள்ள நீரை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வெளிவந்தது. அதுக்கப்புறமா அந்த உத்தரவு வெளிவந்த சுமார் 1 மணி நேரத்திற்குள்ளேயே காவல்துறையினர் பாதுகாப்போட அங்கே இருக்கிற ஏரியிலேருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது.
அண்டை மாநிலங்களிடம் இருந்து உரிய நீரை பெறுவதில் தமிழகம் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. இதில் வேதனையை கூட்டும் விதமாக ஏற்கனவே உள்ள தடுப்பணையின் உயரத்தை அதிகரிக்கும் கட்டுமான வேலைகளை தொடங்கியது ஆந்திரா. இந்த தடுப்பணை உயரத்தை கூட்டும் விவகாரத்தை வெளிச்சமிட்டு காட்டியது புதிய தலைமுறை. அப்படி நம்ம பயணிச்ச இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வன பகுதிக்குள்ளே அமைந்துருந்துச்சு. சில இடங்களில் இருசக்கர வாகனங்களை பயணிக்க முடியாத இடங்களில் 5 முதல் 6 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம நடந்து தான் ஒவ்வொரு காட்சியை நம்ம பொக்லிரோ, ஜிங்க், திப்ரே போன்ற அணைகளோட காட்சி நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்தோம். அப்படி நாம் அங்கே அதை பதிவு பண்ண சொல்ல ஒரு புறம் உள்ளூர் மக்களோட மிரட்டலும், மறுபுறம் வனவிலங்குகளோட அச்சுறுத்தலும் இருந்துச்சு. இந்த செய்தி எது வழியாக தமிழகத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல சமூக ஆர்வலர்கள் இந்த ஆந்திராவோட செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மேலும் அதற்கு ஒருபடி மேலே போயிட்டு தமிழக முதல்வர் ஆந்திர முதல்வருக்கு கடிதம் எழுதினாங்க. அதுவும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் பாலாற்றின்குடிக்கு ஆந்திர அரசு அணை கட்டுவதற்கு தடை கோரி மனுவும் போட்டிருக்காங்க. டெல்டா பகுதியில் ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனை விவசாயிகளை வாட்டி வதைத்து வரும் சூழலில் அங்கு பாறை எரிவாயு எடுக்க ONGCக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்தது. இதற்கான முக்கிய ஆவணத்தை வெளிப்படுத்தியது புதிய தலைமுறை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவு ஏற்கனவே ONGC நிர்வாகம் பாறை எரிவாயு எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. ஏனென்றால் அவங்க ஏற்கனவே கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. சுமார் ஒரு 35 கிணறுகள் அமைத்து பரிசோதனை நடத்தி அதில் முதல் கிணறை குத்தாலம் பகுதியில் உள்ள திருவேல்விக்குடியில் அமைத்து அதற்கான சோதனையில் இறங்கப் போவதாக தகவல் கிடச்சிச்சு. தகவல் மட்டுமே நமக்கு கிடைத்த நிலையில் புதிய தலைமுறை களத்தில் இறங்கி முக்கியமான ஆவணங்களை நேரடியாக சேகரித்தோம். அந்த ஆவணங்களை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினோம். முதல் கிணறு குத்தாலம் திருவேல்விக்குடியில் அமைக்க போய் அது மட்டும் இல்லாமல் அதற்கான பரிசோதனை துவங்க போவதாகவும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திட்ட தங்களுடைய மனுவை விண்ணப்பிச்சிருந்தாங்க, அனுமதியும் கோரியிருந்தாங்க. இந்த ஆவணங்கள் அனைத்துமே வெளியிட்டவுடன் ONGC நிர்வாகம் நமக்கு நேரடியாக தொலைபேசி வாயிலாக நெருக்கடியும் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி நாம் அந்த ஆவணங்களோட செய்தியில் வெளியிட்டோம். கேரளாவில் கொட்டிங்கல் பகுதியில் கோவில் திருவிழா ஒன்றில் நேர்ந்த விபத்து 100க்கும் அதிகமான உயிர்களை பறித்தது. மிக கொடூரமான முறையில் நடந்த விபத்து பற்றி தகவல் அறிந்ததும் அண்டை மாநிலத்திற்கு அதிவிரைவில் சென்ற முதல் தமிழ் செய்தி தொலைக்காட்சி புதிய தலைமுறைதான். எங்கெங்கும் ஓலங்கள், வேதனை குரல்கள், ரத்தம் தோய்ந்த மண். அஞ்சரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பொட்டிங்கல் போய் சேர்ந்தோம். சம்பவ இடத்துக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பைக் ஒன்று அது மேலே சேதமாய் கிடந்தது. அது மேலே மிகப்பெரிய ஒரு காங்கிரீட் கல் ஒன்று கிடந்தது. என்னென்னு விசாரிக்கும் பொழுது தெரிஞ்சது, இரவு வெடி விபத்து நடக்கும் பொழுது பைக்கில் போயிட்டு இருந்தவர் மேலே, அதாவது 200 மீட்டருக்கு தாண்டி ஒரு காங்கிரீட் கல் பறந்து அந்த கல் அவர் மேலே தாக்கி சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டார் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வெடி விபத்தில் உயிரிழந்தவரோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாங்கிற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுச்சு. சம்பவ இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த ரத்த வாடங்கிறது அந்த இடத்துல செய்தி சேகரிக்க முடியாத அளவு கொமட்டலாக இருந்துச்சு. அந்த இடத்துல சுற்றுச்சூழல் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் 200 மீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே சேதமாகி மிகப்பெரிய விரிசலுக்குள்ளாக இருந்தது. அந்த கோவில் மிகப்பெரிய ஒரு சேதமாக இருந்தது. அதே போல் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும், அதாவது ஒரு போர்க்களம், மிகப்பெரிய உயிர் பலி வாங்கின போர்க்களம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழலை அங்கே பார்க்க முடிஞ்சது. உறவுகளை தேடி அலைகிற மனிதர்களை பார்க்க முடிஞ்சது. அதாவது அப்பா அம்மாவை அந்த வெடி விபத்தில் இழந்த 10 வயது சிறுமியை பார்த்தேன். அதே போல் அண்ணன் உடலை தேடிய தம்பியை பார்த்தோம். அதே போல் ஒரு வருடமே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருடமே ஆனால் ஒரு கணவனை தேடிய மனைவியை பார்த்தோம். இப்படி பல்வேறு உறவுகளை தொலைச்ச மனிதர்கள் அங்கே பார்க்கும்பொழுது செய்தி சேகரிக்கிறங்கிறது மிகவும் ஒரு பாரமாகவே இருந்துச்சு. அலட்சியமாக எங்கெல்லாம் மனிதம் மறக்கப்படுகிறதோ அங்கிருந்து உண்மையை ஓங்கி ஒலிக்க விடுவதில் அக்கறை காட்டுகிறது புதிய தலைமுறை. இதுவரை எங்குமே நடக்காத ஒன்றாக 3 வயது சிறுவனை 33 நாட்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிறையில் அடைத்த கொடுமையை ஒலித்தது புதிய தலைமுறையின் குரல்.
இந்த ஒரு 33 நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்து அவன் வெளிவந்த பின்னர் வந்து நம்ம புதிய தலைமை சார்பாக முதலாவதாக அணுகி ஒரு குடும்பத்தாரிடம் மற்றும் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அந்த குழந்தைகிட்ட நம்ம பேட்டி எடுத்தோம். அப்போ பார்த்தா அந்த சிறுவன் வந்து ரொம்ப 3 வயசுன்னு வந்து ரொம்ப மிரட்சியுடன் பயத்துடன் காணப்பட்டான். அவன் அம்மாவோட கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு எங்கேயுமே அவன் போகாமல் நம்மக்கிட்டையும் பேச வராமல் அப்படியே ஒரு மிரட்சியுடன் காணப்பட்டான். இந்த போக்கை பார்க்குறப்ப அவன் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது தெரிய வந்தது. ஒரு செய்தியாளரையும் தாண்டி அவன் பாதிக்கப்பட்டது என்னை மனதளவில் பாதிச்சிருந்தது. விபத்து என்றால் எதிர்பாராமல் நடப்பதுதான். இதுவே விதிமீறல் காரணமாக நடந்த விபத்து அலட்சியங்களுக்கு நாம் கொடுக்கும் விலையாக இருக்கிறது. அப்படி ஒரு விபத்து மதுரை மாவட்டம் கொண்டையம்பட்டி கல்குவாரியில் நடந்தது. இதில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்ததை செய்தியாக்கிய போது அரசு இயந்திரம் எடுத்த நடவடிக்கையும் வேகமாகத்தான் இருந்தது. அந்த குவாரியில் விதிமுறைகள் மீறப்பட்டது தொடர்பான அந்த ஆதாரங்களுடன் வந்து செய்தியை வந்து ஒளிபரப்பு செய்தோம். இதன் எதிரொலியாக வந்து பார்த்தோம்னா மத்திய கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் வந்து அந்த குவாரிகளில் வந்து விதிமுறை குறித்து வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மதுரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து கல்குவாரிகள்லையும் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறவா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ள ஒரு சிறப்பு குழு அமைச்சார். அந்த குழுவினரும் இந்த அனைத்து குவாரிகளையும் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. கச்சத்தீவில் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஓங்கி குரல் கொடுத்து வருகிறது. ஆனால் கச்சத்தீவில் தனது ஆளுமையை நிலைநாட்டி வருகிறது இலங்கை. இலங்கை அங்கு இராணுவ முகாம் அமைத்து வருவதை வெளிக்கொண்டு வந்தது புதிய தலைமுறை. போய் அந்த பகுதிக்குள்ள போக முயற்சிக்கும் போது பல விதமான, அதாவது பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அந்த இடம் இருந்துச்சு. அதாவது சுற்றி ரோப்பு வச்சு கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர்கள் வந்து ஆயுதம் ஏந்தி பாதுகாப்போடு இருந்தாங்க. அப்போ அதை கண்ணால் பார்க்கும்போதே இந்த பகுதியில் ஏதோ நடக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானம் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை எப்படியாவது வெளிக்கொணரணும். அதாவது அண்டை நாடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்பு நாடு எதுக்காக வந்து ஒரு கடற்படை முகாம் வச்சுருக்காங்க, ஒரு ஆயுதங்களை எதுக்கு குமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து மேலும் அதாவது அதிகரிச்சிச்சு. இந்நிலையில் வந்து எனக்கு வந்து அங்கே உள்ள கடற்படை முகாமும், அது மட்டும் இல்லாமல் அந்த ரேடரு, அதிநவீன அந்த போர் ரோந்து கப்பல்கள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஆதாரமாக கிடைச்சு. இதை உடனடியாக வந்து நான் சென்னை அலுவலகத்துக்கு சொல்லும்போது அதை உடனடியாக அனுப்ப சொன்னாங்க. அதை அனுப்பி ஒரு 2 நாளாக வந்து அந்த செய்தி வந்து ஒளிபரப்பாகிக்கிட்டே இருந்துச்சு. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடந்த சம்பவம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. வழக்கம் போல வேலைக்கு புறப்பட்ட ஒரு IT பெண் ஊழியருக்கு நேர்ந்த கதி வீட்டை விட்டு புறப்படும் ஒவ்வொரு பெண்ணையும் கலங்கடித்தது. கடந்த ஜூன் 24ஆம் தேதி என்னோட கேரியர்லேயே மறக்க முடியாத ஒரு நாள்னே சொல்லலாம். தினமும் என்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஒரு பொண்ணை வெட்டி கொலை செஞ்சுட்டாங்களா என்னென்னு பாருங்கள் அப்படின்னு. தினமும் நம்ம கொலை தற்கொலைன்னு பல கிரிமினல் கேசஸ் நம்ம பார்க்குறோம். அது போல தான் அப்படின்னு நினச்சி நம்ம போனோம். ஆனால் அந்த போனப்புறம் அந்த பொண்ணு வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் என்னாலேயே ஒரு செய்தியாளராக இருக்க முடியல. ஏன்னா எப்போதுமே ஒரு செய்தியாளருங்கிறவங்க ஒரு சம்பவத்தோட பார்வையாளராக தான் இருக்கணும், இல்லையே பங்கேற்பாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 24 வயசுள்ள ஒரு பொண்ணை நுங்கம்பாக்கம் மாதிரி ஒரு பரபரப்பான ரயில் நிலையத்தில் 50-100 பேர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வெட்டி ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் பார்த்துட்டு நானே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அதுலேருந்து அந்த வலி வந்து எனக்குள்ள ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இதுவும் ஒரு குற்ற நிகழ்வே. எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, இப்படி கூட நடக்குமா என்றெல்லாம் அதிர வைத்த, ஆச்சரியப்பட வைத்த, வேதனைப்பட வைத்தது ரயிலில் நடந்த கொள்ளை சம்பவம். சேலத்திலேருந்து சென்னை வந்த அந்த ரயிலில்
ரிசர்வ் வங்கி பணம் வந்து 5.75 கோடி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே எழும்பூரில் இருக்கக்கூடிய ரயில்வே பார்சல் அலுவலகத்துக்கு விரைந்து வந்து முதல் காட்சிகளை நாம் பதிவு செஞ்சோம். ஆனால் ரயில் பெட்டி நான் பின்னால் இருக்கக்கூடிய இந்த தண்டவாளத்தெல்லாம் நின்றுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 4 பெட்டி வரிசையாக நின்றுட்டு இருந்தது. அதில் எந்த பெட்டியில் துளையிடப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை வந்து கண்டறிய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படை வந்து நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து அனுமதிக்கவே இல்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நிறுத்த வச்சுருந்தாங்க. ஆனாலும் மற்ற ஊடகங்களுக்கும் மீறி நம்ம முதல் காட்சிகளாக அந்த ரயில் பெட்டி துளையிடப்பட்ட பெட்டியை காட்சிகளை நாம் தான் முதல்ல பதிவு செஞ்சோம். இது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம் தான் சொல்ல முடியும். எதை சொல்வது எதை விடுப்பது என்று தெரியாத அளவிற்கு ஏராளமான செய்திகளை கடந்து விட்டோம். இந்த சுவடுகளில் பதிவு செய்யப்படாத அனுபவங்கள் பல இருக்கின்றன. இத்தனையையும் கடந்துதான் செய்திகள் வடிவம் பெறுகின்றன. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு அனுபவமே. செய்தியை சுவாசிக்கும் புதிய தலைமுறையின் சுவடுகள் இன்னும் அழுத்தமான தடங்களை பதிவு செய்யும். உண்மை உடனுக்குடன்.